ஒருமுறை ஒரு வெட்டியான் பிணத்துக்காக குழி தோண்டும் போது ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்தான். அதை அரசனிடம் எடுத்துச் சென்றபோது, சுடுகாட்டில் கிடைத்ததுதானே, நீயே வைத்துக்கொள், சுடுகாட்டு சாம்பலால் அபிஷேகம் செய் என்று அரசன் ஏளனமாக சொன்னான். இறை வழிபாடு என்றே தெரியாத வெட்டியான் அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு பிணம் எரிந்த சாம்பலால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து பக்தியுடன் வழிபட்டான். ஒரு நாள் மழையால் சாம்பல் கரைந்துவிட்டது. அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என்று வருந்திய அவன் தீ மூட்டி, என் உடல் சாம்பலை வைத்து வழிபடு என்று மனைவியிடம் சொன்னான். ஆனால் மனைவி, நீ இறந்தால் இந்த இடம் பாழாகிவிடும், நான் தான் தீயில் குதிக்கிறேன் என்று சொல்லி தீயில் விழுந்தாள். அவர்களின் உச்ச பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதியுடன் தோன்றி மனைவியை உயிர்ப்பித்து இருவருக்கும் முக்தி அளித்தார். இதை கேட்ட அரசன், தங்கலிங்கத்திற்கு பன்னீர் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்த எனக்கு காட்சி தராத இறைவன் சுடுகாட்டு சாம்பலால் வழிபட்டவனுக்கு மோட்சம் கொடுத்தாரே என்று வருந்தினான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை, தூய அன்பும் உறுதியான நம்பிக்கையில்தான் இருக்கிறது.